விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். information.com என்ற இந்த நிகழ்ச்சி வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை வார வாரம் வழங்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் இந்தியா எரிபொருள் தேவைக்காக மற்ற நாடுகளை எதிர்நோக்கி இருக்கு. இந்த வேளையில புதுவரவான ஜெட்ரோபான்ற காட்டாமணுக்கு எண்ணெயை உபயோகப்படுத்தி வாகனங்கள் இயக்கப்படுது. இதனால எரிபொருள் தேவைக்காக நாடு பிற நாடுகளை நாட வேண்டியது குறையுது. இதனை ஊக்கப்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் அகிம்சா நிறுவனத்தை பற்றி சில விவரங்கள் முதல்ல பார்க்கலாம். விவசாயிகள், கூலித் தொழிலாளர்கள், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் ஆகியோரின் நலனிற்காக லாப நோக்கற்ற சேவையினை செய்து நிறுவனத்தின் வல்லுநர் குழுவின் மூலம் இயற்கை வளங்களை காத்து பராமரித்து வேலை வாய்ப்பு மற்றும் வருவாய் பெருக்கி வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிறுவனம்தான் அகிம்சா. விவசாயிகள் கடுமையா உழைக்கிறாங்க, உற்பத்தி செய்யறாங்க. உற்பத்தி செய்யற பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. விலை கிடைக்கிறதுனால அவங்க பஞ்சத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அவங்க மெயின் தற்கொலை பண்றதுக்கு மெயின் காரணங்கள் 4 இருக்கு. ஒன்று அவங்க சரியான திட்டமிடல் இல்லை. விவசாயிகள சரியான பிளானிங்கோட அவங்க செயல்படலை. ஒன்று. ரெண்டாவது அவங்க உற்பத்தி செய்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. மூணாவது பருவநிலைகள் மாறுபடுது. நாலாவது அவனுக்கு கடன் தேவைப்படுது. தேவைப்படுற நேரத்தில் அவனுக்கு கடன் கிடைக்கல. கந்து வட்டி, அதாவது பிரைவேட் மணி லெண்டர்ஸ்கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்கும்போது அநியாய வட்டியும் அது அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. சில நேரங்களில் கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த பணம் கட்ட முடியாமல் போகுது. அவன் இவனை மிரட்டுறான். இவன் அந்த மானத்துக்கு பயந்து குடும்பத்தோட தற்கொலை பண்ணுறான். இதுதான் நாங்கள் மெயினாக கண்டுபிடிச்சது. அவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்யும் நோக்கத்தோடு அகிம்சா விவசாய மேம்பாட்டு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. அகிம்சா விவசாய மேம்பாட்டு பிரிவு 1996 ஆரம்பிக்கப்பட்டது. விவசாய குழுக்கள் ஆரம்பிக்கிறது, மகளிர் குழுக்கள் ஆரம்பிக்கிறது, இளைஞர் குழுக்கள் ஆரம்பிக்கிறது. 3 விதமான குழுக்கள் ஆரம்பிப்போம். அந்த குழுக்களுக்கு பணத்தை கொடுப்போம். அவங்க அதை ஷேர் பண்ணி என்ன தொழில் செய்து வருமானத்தை உருவாக்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த பணத்தை 1 வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுப்பாங்க. அந்த பணம் எங்களுக்கு வராது, அதே குரூப்ல இருக்கும். குரூப்ல இருந்து அவங்க மேம்பாட்டுக்கு இதாகும். இப்போ முதல்ல 500 ரூபாய் ஆனது இன்னைக்கெல்லாம் 50,000 ரூபாயில இருந்துட்டு இருக்கு. மத்திய மாநில அரசுகள் காட்டாமணுக்கு சாகுபடியை ஊக்குவித்து வருகின்றன. இம்முயற்சியில் அகிம்சா தொண்டு நிறுவனம் தனது விவசாய மேம்பாட்டு பிரிவின் மூலம் இதுவரை தமிழ்நாட்டில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவை விவசாய குழுக்கள் மூலம் சாகுபடிக்கு கொண்டு வந்து விவசாயிகளுக்கு இடுபொருட்களும் ஆலோசனையும் வழங்கி வருகிறது.